இந்த நல்ல நேரத்திற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே தேவன் நம்மை சுகபத்திரமாக பாதுகாத்து இந்த ஓய்வு நாளிலே தேவனை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இதற்காக நான் செலுத்துகிறேன். 2 வித பயங்கள் என்கிற ஒரு கருத்தை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த 2 விதமான பயங்களை குறித்தும் வேதாகமம் பேசுகிறது. அதை ஒன்றை இன்னொன்றோடு நாம் குழப்பிக் கொண்டோம் என்றால் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். இந்த வசனத்தை பாருங்க, யாத்திராகமம் 20:20. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காக தேவன் எழுந்தருளினார் என்று இந்த வசனம் சொல்கிறது. பயப்படாதிருங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறார், அவரை பற்றிய பயம் உங்களுக்கு இருப்பதற்காக தேவன் எழுந்தருளினார். இந்த வசனத்துல இந்த 2 விதமான பயமும் சுட்டிக்காட்டப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு விதமான பயம் நமக்கு இருக்கக்கூடாது, இன்னொரு விதமான பயம் நமக்கு இருந்தாக வேண்டும். இந்த 2 பயங்களில் எந்த பயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் பயனுடையது என்பதையும் நாம் இந்த நாளில பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்னராக நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணமாக நான் நடக்கிறாங்க. வேத வசனங்களை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளும் போது எங்கள் உள்ளத்துல இருக்கக்கூடிய கவலைகள், பிரச்சனைகள் நிச்சயமாக அகன்றுவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட பயமுடையவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எல்லாருமே அவர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம். பரமபிதாவே, ஆமென். நிகிதா குருச்சே என்பவர் சோவியத் நாட்டுல அதிபராக இருந்தவர். அவருக்கு முன்பு ஜோசப் ஸ்டாலின் என்பவர் அதிபராக இருந்தார். ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் அவர் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஸ்டாலினுடைய ஆட்சியில என்னென்ன காரியங்கள் சரியாக செய்யப்படவில்லை என்பதை அவர் குறிப்பிட்டார். அவர் பேசிக்கொண்டே இருந்தபோது அந்த பெரிய கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் பின்னாலே இருந்து, இதையே நீங்கள் முன்பே சொல்லியிருக்க கூடாது, ஸ்டாலின் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் செய்வது சரியில்லை என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா என்று கேட்டார். யார் சொன்னது என்று குறிச்சவருக்கு தெரியவில்லை. அவர் பேசுவதை நிறுத்திவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தார். பிறகு இது யார் சொன்னது என்று கேட்டார். யாரும் கை தூக்கவில்லை, யாரும் எழுந்திருக்கவில்லை. சற்று நேரம் அமைதி இருந்தது. கை தூக்கினால் பிரச்சனை என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே கை தூக்கினால் ஒருவேளை தான் தண்டிக்கப்படலாம் அல்லது பழிவாங்கப்படலாம் என்பதை அறிந்த அந்த நபர் கையை தூக்கவில்லை. இப்போது குறிச்சே பேசினார். ஏன் என்று இப்போது தெரியும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார். இந்த கேள்வி கேட்ட நபர் பயத்தினாலே வெளிப்படையாக பேசாதிருப்பது போலத்தான் தானும் வெளிப்படையாக பேசாதிருந்தேன் என்று சொல்லாமல் குறிச்சே அந்த கூட்டத்தில் சொன்னார். சில சமயங்களிலே பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்யாமல் இருப்பதற்கு நம்மை தடுக்கிறது, சில காரியங்களை செய்வதற்கு கூட தூண்டுகிறது. இந்த பயம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பயம் என்றால் என்ன என்று கேட்டால் அதற்கு விளக்கம் சொல்வதற்கு பதிலாக பல சமயங்களில் நாம் வசனங்களை சொல்கிற பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஒரு வார்த்தையுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அந்த அர்த்தம் நமக்கு தெரிந்தால்தான் அதை பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கிதியோனிடம் கர்த்தர் பேசினார், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். நீ செத்து விடுவேன் என்று பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஆகார் தன்னுடைய மகனை வைத்துக் கொண்டு வனாந்தரத்திலே இருந்த போது தேவதூதன் வானத்தில் இருந்து கூப்பிட்டு, பயப்படாதே, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்கிறார். இப்போது எதற்காக இவள் பயப்பட்டால் தன்னுடைய
பிள்ளை இறந்து விடுவானோ, உணவில்லாமல் செத்து போய் விடுவானோ என்று அவள் பயப்படுவதை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை சொல்ல, நீ தைரியமா இருந்த ஆலயத்தை கட்டு என்று சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை நீ கட்டி தீர் மட்டும், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார் என்று சொன்னார். அதனால் நீ பயப்படாதே. இது போன்ற வசனங்கள் எல்லாம் வைத்து பயம் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க முயன்றோம் என்றால் ஒரு சிறிய விளக்கத்தை நாம் கண்டுகொள்ளலாம். ஆங்கில அகராதிகளில இந்த விளக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும். தீமை ஏற்படும் என்றோ, எதிர்பார்க்கிற நன்மை நடக்காது என்றோ நாம் நினைக்கும் போது எழுகின்ற வேதனை உணர்ச்சிக்கு பெயர்தான் பயம். நமக்கு ஆபத்து ஏற்பட்டு விடும், இதையும் அப்படித்தான் பயந்தார், செத்து போய் விடுவானோ என்று பயந்தார். அல்லது ஆகாருடைய பயத்தை பார்த்தால் தன்னுடைய பிள்ளை இறந்து விடுமோ என்று பயந்தார். இவ்வாறு தீமை ஏற்படும் என்றோ, எதிர்பார்க்கிற நன்மை நடக்காது என்றோ சாலமோன் அவர் யோசித்தார். தான் ஆலயத்தை கட்டி முடிக்க முடியுமா முடியாதா என்று நினைத்த போது அந்த பயம் வருவதற்கான வாய்ப்பு இருந்தது. அந்த பயம் தேவையில்லை என்று தன்னுடைய மகனிடத்துல தாவீது குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உண்டாகிற ஒரு வேதனையான உணர்ச்சிக்கு பெயர்தான் பயம். எந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த பயம் ஏற்படுகிறது, எந்த பயம் நமக்கு தேவையில்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். லூயிஸ் பாஸ்டர் என்கிற பிரான்ஸ் விஞ்ஞானி மற்றவரிடத்துல கைப்பிடித்து கை குலுக்க மாட்டார். இவர் நுண்ணுயிர்கள் பற்றி, அதாவது மைக்ரோ ஆர்கனிசம் பற்றி அதிகம் படித்தவர். அதனால் கை குலுக்கினால் மற்றொரு உடலில் இருக்கிற, கையில் இருக்கக்கூடிய வியாதியை உண்டாக்கக்கூடிய தொற்று கிருமிகள் தன்னிடத்தில் தொற்றிக்கொள்ளுமோ என்று பயந்து கை குலுக்க மாட்டார்கள். பெஞ்சமின் ஹாரிசன் என்கிற அமெரிக்க அதிபர் மின்சாரத்துக்கு பயப்படுவாராம். அப்பொழுதுதான் மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. வெள்ளை மாளிகையில மின் விளக்குகள் பொருத்தி இருந்தார்கள். அந்த மின் விளக்கை அணைப்பதற்கான பொத்தானை கூட தொடமாட்டாராம். இவரும் இவருடைய மனைவியுக்கும் அவ்வளவு பயமாம். யாராவது வந்து அணைத்தால்தான் உண்டு, அப்படி இல்லை என்றால் 2 பேரும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும்படி தூங்குவார்களாம். மின்சாரத்திற்கு பயம். ஜோசப் ஸ்டாலினை பற்றி, குறிச்சேவை பற்றி பேசும்போது குறிப்பிட்டேன். இந்த ஜோசப் ஸ்டாலின் என்கிற ரஷ்ய அதிபருடைய அரண்மனையில 8 படுக்கை அறைகள் இருக்கணும். அவர் எங்கே எந்த அறையில படுப்பார் என்பது யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் தன்னுடைய உயிருக்கு அவர் பயந்தார். இப்படி அவர் செய்ததாக பார்க்கிறோம். எனவே பய உணர்வு இருந்தது என்றால் அது நம்முடைய செயல்களை பாதிக்கிறது. எது நாம் செய்கிறோம், எதை செய்ய மாட்டேங்கிறோம் என்பதை இந்த பய உணர்வு பாதிக்கிறது. நம் வேதனைக்கு நாம் பயப்படுகிறோம். அதாவது நமக்கு ஏதேனும் வேதனை வந்து விடுமோ என்று பயப்படுகிற ஒரு பயம் இருக்கிறது. கிதியோனுக்கு அப்படிப்பட்ட பயம் இருந்ததாக நாம் பார்த்தோம். யோசேப்பின் வரலாற்றிலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். யாக்கோபு இறந்து விடுகிறார். யோசேப்பின் சகோதரர்கள் இப்பொழுது பயப்படுகிறார்கள். யோசேப்பை நாம் கஷ்டப்படுத்தினோம், அப்பா உயிரோடு இருந்ததுனால இதுவரைக்கும் நம்மை ஒன்றும் செய்யவில்லை, நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று அவர்கள் பயந்தார்கள். பயந்து ஆள் அனுப்புகிறார்கள். அந்த ஆட்கள் யோசேப்பை பார்த்து, உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று யோசேப்பிடத்தில் சொல்லும்படியாக சொல்கிறார்கள். இதை கேட்டபோது யோசேப்பு அழுதான். காரணம், தன்னுடைய சகோதரர்கள் தன்னை நம்பவில்லையே என்கிற வேதனை அவருக்கு அழுகையை கொண்டு வருகிறது. தேவன் நம்மை மன்னிப்பார் என்று நம்பாமல் நாம் முரண்டு பண்ணும் போதும் இதே விதமான வேதனை தான் தேவனுக்கு உண்டாகிறது என்பதையும் நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். அப்படி ஆள் அனுப்பி மன்னிக்க வேண்டும் என்று உங்களுடைய அப்பா உங்களுக்கு சொல்ல சொன்னார் என்று சொன்ன பிறகு சகோதரர்கள் எல்லாரும் வருகிறார்கள். யோசேப்புக்கு முன்பாக தாழ விழுகிறார்கள். இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் பயத்தோடு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட யோசேப்பு அவர்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள், நான் தேவனா,
நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். எனவே இதெல்லாம் தேவனுடைய உதவி இருந்ததுனால நான் இந்த நிலையில இருக்கிறேன். நான் தேவன் இல்லை, நான் எப்படி உங்களுக்கு தீமை செய்வேன், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று யோசேப்பு அவர்கள் தேற்றுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்பொழுது அவர் பேசுகிறார், ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதலாக சொல்லி அவர்கள் பட்சமாக பேசினதாக பார்க்கிறோம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீர்கள். ஏன் பயப்பட வேண்டும்? நான் உங்களுக்கு எந்த தீமையும் செய்ய மாட்டேன், உங்களை நான் பராமரிப்பேன், உங்களை நன்றாக நான் கவனித்துக் கொள்வேன், நீங்கள் வேதனைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று யோசேப்பு தன் சகோதரர்களை தேற்றுகிற ஒரு காரியத்தை இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக இந்த பயமானது நமக்கு ஏதாவது வேதனை உண்டாக்கி விடுமோ, நமக்கு ஏதாவது கஷ்டம் உண்டாக்கி விடுமோ என்று நினைக்கும் போது வரக்கூடிய ஒரு பயம். இந்த பயம் சில சமயங்களில பாவிகள் தவறு செய்யாமல் இருப்பதற்கு உதவி செய்கிறது. தேவனை அறியாதவர்கள், தேவனை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கான முக்கியமான காரணம், தேவன் என்னை அடித்து விடுவார், தேவன் என்னை கொண்டு விடுவார், தேவன் எனக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணி விடுவார் என்று பயந்து தவறு செய்யாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை நான் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட பாவம் செய்யாமல் இருந்தேன் என்றால், தேவன் எனக்கு கஷ்டம் கொடுத்து விடுவார் என்று நான் பாவம் செய்யாமல் இருந்தால், இப்படிப்பட்ட பயத்தை உடையவனாக நான் இருக்கிறேன். யோசேப்பின் சகோதரர்கள் எவ்வாறு யோசேப்புக்கு பயந்தார்களோ அதுபோல தேவனுக்கு பயப்படுகிற மக்களாக நாம் இருக்கலாம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று வேதாகமம் சொல்லும் போதெல்லாம் இதுதான் அவர்களுக்கு நினைவிற்கு வரும். ஆண்டவர் அடித்து விடுவார், நரகத்திலே தள்ளி நம்மை அடித்து விடுவார் என்பது போன்ற பயங்கள் நமக்கு வருகின்றன. ஒரு முறை மாணவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்வதற்காக நான் அழைக்கப்பட்டேன். யூத் ஃபார் கிரைஸ்ட் என்கிற ஒரு அமைப்பை சேர்ந்த அதன் தலைவர் என்னை அந்த பள்ளிக்கு அழைத்து சென்றார். பிரகாசபுரத்தில் இருக்கக்கூடிய மார்க் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இந்த வகுப்பு நடந்தது. தேவன் எவ்வளவு தூரம் அன்பாக இருக்கிறார் என்பதை குறித்து பேசினேன். பேசி முடித்த பிறகு அவர் எழுந்து பேசினார். அண்ணன், இப்போது உங்களுக்கு தேவனுடைய அன்பை பற்றி பேசினார்கள், எத்தனை பேர் ஆண்டவரை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று கேட்டார். ஒருவரும் எழுந்திருக்கவே இல்லை. என்னை திரும்ப பார்த்து என் காதலிகை குனிந்து சொன்னார், இப்போது பாருங்கள், அத்தனை பேரும் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு, நரகம் என்று ஒன்று இருக்கிறது, நீங்கள் பாவம் செய்தால் அந்த நரகத்திற்குள்ளாக உங்களை போட்டு ஆண்டவர் வாட்டுவார், நீங்கள் செய்த பாவத்திற்குரிய தண்டனையை நீங்கள் அடைவீர்கள், நீங்கள் இங்கே கெட்ட வார்த்தை பேசினால் அங்கே உங்கள் வாயில அக்கினியை ஊற்றுவார்கள், நீங்கள் செய்த ஒவ்வொரு பாவத்திற்குமான தண்டனையை நீங்கள் இடைவிடாமல் யுகம் நெடுகிலும் கோடானு கோடி ஆண்டுகள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் என்று அவர் பேசினார். அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொருவராக எழுந்திருந்தார்கள். பிறகு சிரித்து கொண்டு என்னை பார்த்து சொன்னார், பார்த்தீர்களா, இப்படித்தான் இவர்கள் எழுப்பிவிட வேண்டும் என்று எடுத்து சொன்னார். கூட்டம் முடிந்த பிறகு நான் சொன்னேன், ஆனால் இப்படியெல்லாம் மக்களை பயங்காட்டி தேவனை ஏற்றுக்கொள்ள செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் தேவன் அன்புள்ளவர் என்றுதான் வேதாகமம் சொல்கிறதே தவிர நீங்கள் சொல்வது போல வேதாகமம் சொல்லவில்லை என்று சொன்னார். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், நாமும் கூட சில சமயங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்பது தேவன் நமக்கு தண்டனை தந்து விடுவார் என்பதற்காக பயப்படுகிறதாக இருக்கிறது. இதை நாம் தெளிவாக இருந்திருக்க வேண்டும். இந்த பயம் மனிதர்களுக்கு அவசியமாகத்தான் இருக்கிறது, ஆனால் விசுவாசிகளுக்கு அவசியம் இல்லை. அவிசுவாசிகளுக்கு இந்த பயம் அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானம் அடைவான். பரியாசக்காரன் என்று சொல்லப்படுகிறவன் யார் என்பதற்கு நீதிமொழிகள் விளக்கம் சொல்கிறது. அவன் அகங்காரம் உள்ளவன், அகந்தை உள்ளவன். எனவே அப்படிப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் திருந்த மாட்டார்கள், என்ன சொன்னாலும் அதை கேலியாக பார்ப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தண்டிக்கப்படும் போது அவர்களுக்கு அதனால் எந்த பயனும் இல்லை. ஆனால் இன்னொருவருக்கு பயம் இருக்கிறது. பேதை என்று சொல்லப்படுகிற அறியாமல் தவற்றுக்குள்ளாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு ஞானம் கிடைக்கும். ஓ, இந்த பரியாசக்காரன் இவ்வாறு நடந்ததுனாலே அவன் தண்டிக்கப்பட்டான், அது தவறு என்பதை இவன் புரிந்து கொள்வான்.
இந்த பயம் அவசியமானதாகத்தான் இருக்கிறது. சில சமயங்களில துன்மார்க்கர்கள் தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்தாமல் இருப்பதற்கு கூட இந்த பயம் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக இந்த பயத்தை தேவன் துன்மார்க்கருக்கு உண்டாக்குகிறார். இஸ்ரவேலர் கானான் தேசத்திற்கு நுழைந்த போது அந்த பல விதமான தேசத்தார்கள் தேவனுக்கு பயந்தார்கள். எதற்கு பயந்தார்கள்? எதிர்த்து நின்றால் தாங்கள் அழிந்து போய் விடுவோம் என்று பயந்தார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியம்தான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட பயம் அவசியம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மன்னிப்பு கிடைக்காதோ என்று யோசேப்பு என் சகோதரர்கள் பயந்தார்கள். ஆனால் மன்னிப்பு கிடைக்கும் என்பதனால் பயப்படுங்கள் என்று வேதாகம் சொல்வது உங்களுக்கு தெரியுமா? நாம் கூட தண்டனை என்பது மன்னிக்கப்படாமல் நமக்கு தண்டனை கிடைக்கும் என்று தான் பயப்படுகிறோம். ஆனால் மன்னிப்பு கிடைக்கும் என்பதனால் பயப்படுங்கள் என்று வேதாகம் சொல்கிறது. இந்த பயம் நிச்சயமாக இதுவரை நாம் பார்த்த பயமாக இருக்க முடியாது. இது ஒரு வித்தியாசமான பயமாக இருக்க வேண்டும். பிறர் வேதனைக்கு பயப்படுதல். ஆகார் பயந்தார். தனக்கு ஏதேனும் நேர்ந்து விடும் என்று அவள் பயப்படவில்லை. தன்னுடைய பிள்ளைக்கு ஏதோ நேர்ந்து விடும் என்று அவள் பயப்படுகிறாள். இவ்வாறு தான் நேசிக்கிற ஒருவருக்கு, தான் விரும்புகிற ஒருவருக்கு துன்பம் வந்து விடுமோ என்ற பயம் ஒன்று இருக்கும் என்றால் அந்த பயத்தை பற்றியும் வேதாகமம் நமக்கு பேசுகிறது. யோசனை பாருங்கள், சங்கீதம் 130 ஒரு வாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலைநிற்பான் ஆண்டவரே? உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. தேவன் நம்முடைய அக்கிரமங்களை கவனிப்பது இல்லை என்று வேதாகம் சொல்கிறது. நம்முடைய பாவங்களை அவர் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்று வேதாகம் சொல்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்முடைய விட்டு அகற்றுகிறார் என்று வேதாகம் சொல்கிறது. தேவன் நம்முடைய அக்கிரமங்களை கவனிப்பதற்கு விருப்பப்படவில்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? இந்த வசனம் தெளிவாக ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறது. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. யோசேப்பு மன்னிக்க மாட்டாரோ என்று அவருடைய சகோதரர்கள் பயந்தார்கள். நான் தேவனுக்கு பயப்படும் போது அவர் நம்மை மன்னிக்க மாட்டாரோ என்று நான் நினைத்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரிடத்தில் மன்னிப்பு இருப்பதினால் நாம் பயப்பட வேண்டுமா? மன்னித்தால் யாராவது பயப்படுவார்களா? நாம் தவறு செய்கிறோம், தவற்றை மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னால் நமக்கு பயம் வருமா? இதை யோசித்து பாருங்க. மன்னிப்பு என்பது வேதனையும் அன்பும் கலந்துதான். தவறே செய்யாத ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருமுறை ஒரு சகோதரன் என்னை பார்த்து, நான் உனக்கு விரோதமாக பல காரியங்களை செய்திருக்கிறேன், என்னை மன்னித்து விடு என்று சொன்னார். நான் சொன்னேன், அப்படி எதுவும் எனக்கு விரோதமாக என்னை செய்ததாக எனக்கு தெரியவில்லையே என்று சொன்னேன். உனக்கு தெரியவில்லையா என்று சொல்லிவிட்டு அவர் எனக்கு விரோதமாக செய்த தவறுகளை பட்டியலிடுவதற்கு துவங்கினார். அப்பொழுது நான் சொன்னேன், தயவு செய்து இதையெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டாம். இதுவரைக்கும் உண்மையில் எனக்கு எந்த கோபமும் இல்லை, உண்மையில் எனக்கு எந்த வேதனையும் இல்லை. இப்பொழுது சொன்னால் இப்பொழுதுதான் புதிதாக அது உண்டாகும். எனவே நீ எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். உண்மையில் எனக்கு கோபம் இல்லை, நான் உனக்கு அன்பாகத்தான் இருக்கிறேன் என்று அந்த சகோதரர்களை சொன்னேன். மன்னிப்பு என்பது முன்னராக நாம் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும், நமக்கு வேதனை வந்திருக்க வேண்டும். அந்த வேதனையும் தாண்டி நமக்கு அன்பு இருந்தால் நாம் அவர்களை மன்னிப்போம். அன்பு இல்லை என்றால் இவன் எப்படி எனக்கு இதை செய்யலாம், இது அநியாயமாக நடந்து விட்டான் என்றால் அவர் மேலே நாம் கோபப்படுவோம். எனவே மன்னிப்பு என்பதில் வேதனை இருக்கிறது, அன்பு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வேதனையே இல்லை என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு இல்லை என்றால் பாதிக்கப்பட்ட மனிதர் மன்னிக்க மாட்டார். நம்மை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுவார். எனவே தேவன் நம்மை மன்னிக்கிறார் என்றால் தேவனுக்கு நாம் வேதனை உண்டாக்குகிறோம். அதை விட அதிகமாக தேவனுக்கு நம்ம அன்பு இருக்கிறது என்பதாக இருக்கு. தேவனை மறுதளிக்கிறவர்களை பற்றி பேசும்போது எபிரேயர் 6:6 இவ்வாறு வாசிக்கிறோம். தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள். தேவனை அறிந்த நாம் அதை மறுதளிக்கிறவர்களாக அவருக்கு விரோதமாக பாவங்களை செய்து அவரை நாம் துஷிக்கும் போது, அவருக்கு வேதனைகளை உண்டாக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் என்று அந்த வசனம் சொல்கிறது பாருங்கள். நாம் தேவகுமாரனை சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறோம்.
இயேசுவானவர் சிலுவையில் தொங்கிய போது அவருக்கு எப்படிப்பட்ட வேதனை இருந்ததோ அதே விதமான வேதனையை நாம் அவருக்கு கொடுக்கிறோம். அப்படியானால் நாம் ஏன் தேவனுக்கு பயப்பட வேண்டும்? தேவன் நம்மை மன்னிக்க மாட்டார் என்று அல்ல. நாம் தவறு செய்யும் போது தேவனுடைய மனதை வேதனைப்படுத்துகிறோம் என்பதை எண்ணி அவர் மேல் நமக்கு அன்பு இருப்பதனால அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவரை நாம் துன்புறுத்தக்கூடாது என்று அவர் மேல் இருக்கிற அன்பினால் வருகிற பயம் நமக்கு வர வேண்டும். நமக்கு வேதனை வந்துவிடும் என்பதால் அல்ல, தேவனுக்கு வேதனை வரும் என்பதனாலே நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த கருத்தை வெளிப்படுத்துகின்ற விதத்துல வெளிப்படுத்துற 5:6 இயேசு கிறிஸ்துவை யோவான் அப்போஸ்தலர் பார்க்கிறார். இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன் என்று சொல்கிறார். இயேசுவை ஒரு ஆட்டுக்குட்டியான அடையாளமாக பார்க்கிறார். அந்த ஆட்டுக்குட்டி என்ன நிலையில் இருக்கிறது? அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிறது. இயேசுவானவர் பரலோகத்திற்கு சென்ற பிறகும் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிறார் என்றால் அதன் அர்த்தம் என்ன? நாம் தவறு செய்யும் போதெல்லாம் சிலுவையில் அவரை அறைகிறோம். சிலுவையில் அறையப்பட்டதால் வரக்கூடிய வேதனை எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்ட வேதனையை அவர் அனுபவிக்கிறார். மற்றவரிடத்துல நாம் அன்பாக இல்லாமல் இருக்கும்போது தேவனுக்கு இந்த வேதனை தானே வரும். யோசித்து பாருங்க, உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் நேசிக்காமல் இருந்தால் உங்களுக்கு எப்படி வேதனை இருக்கும்? அதே வேதனையை தேவன் அனுபவிக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு விரோதமாக நாம் என்ன செய்தாலும் அது அவரை வேதனைப்படுத்துகிறது. அவரை நாம் சிலுவையிலே அடிக்கிறோம். அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி என்று இயேசுவானவர் அழைக்கப்படுகிறார். இப்பொழுது நமக்கு பயம் வரும். இந்த பயம் நமக்கு கஷ்டம் வந்துவிடும் என்பதனால் வருகிற பயம் இல்லை. தேவனை கஷ்டப்படுத்துகிறோம் என்று நினைக்கும் போது வருகிற பயம். இப்போது இந்த வசனத்தை பாருங்கள். மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்களுக்கு முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காக தேவன் எழுந்தருளினார். நீங்கள் பயப்படாதிருங்கள், உங்களை ஆண்டவர் அழிக்க மாட்டார். அழிப்பதாக இருந்தால் அவருடைய பிரசன்னம் மலையில வெளிச்சமாக தோன்றிய போது அவர்கள் எல்லோரும் அழிந்து போயிருப்பார்கள். அவர்கள் அழியாதபடிக்குத்தான் அவருடைய பிரசன்னம் இங்கே இருந்தது. தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. பாவம் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம் என்று நாம் சொல்லுவோம். அது சரிதான். ஆனால் வெறுமனே நியாயப்பிரமாணத்தை கடமைக்கு நாம் கடைபிடித்து விட்டால் நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறோம் என்று நாம் நினைத்து விட முடியாது. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம் என்று சொல்லுகிற அதே ஆண்டவர் நம்முடைய வேதாகமத்தில் இன்னொன்றை சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பது அன்பு. ரோமர் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பது அன்பு. எனவே அன்பு இல்லாமல் நாம் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறோம் என்று சொல்வது முற்றிலும் தவறான ஒன்றாகும். பாவத்திற்கு எதிர்ப்பதம் என்ன என்று கேட்டால் பல சமயங்களில் பரிசுத்தம் என்று சொல்வார்கள். இல்லை இல்லை, பாவம் என்பதற்கான எதிர்ப்பதம் அன்பு. நியாயப்பிரமாணத்தை மீறுதல் பாவம், நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தல் அன்பு என்று வேதாகமம் சொல்கிறதுனால பாவத்திற்கு எதிர்ப்பதம் அன்பு. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் அன்புள்ளவர்களாக இருப்பதற்காக அவர் எழுந்தருளினார். அன்புள்ளவர்களாக இருப்பதற்கு அவரை பற்றுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். யாரோடு நமக்கு நெருக்கமான உறவு இருக்கிறதோ, யாரை நாம் மிகவும் நேசிக்கிறோமோ அவர்களுக்கு கஷ்டம் வந்துவிடும் என்கிற எண்ணம் வந்தது என்றால் நமக்கு பயம் வரும். அப்படிப்பட்ட பயம்தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். இந்த உலகத்தில மனிதர்கள் 2 விதமாகவும் தேவனுக்கு பயப்படுகிறார்கள். தேவன் தங்களை அடித்து விடுவாரோ என்று பயப்படுகிறவர்கள் உண்டு. அவர்கள் பரியாசக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தேவனை வேதனைப்படுத்தி விடுமோ என்று பயப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை விசுவாசிகள் என்று நாம் அழைக்கிறோம். நம்மிடத்தில் எப்படிப்பட்ட பயம் இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். இந்த தேவன் நம்மை அழிப்பதற்காக காத்திருக்கிறவர் இல்லை. நமக்காக நான் கஷ்டப்படுவதற்கு ஆயத்தமாயிருந்த தேவன். இப்பொழுதும் நாம் தவறு செய்யும் போது எருசலேமை பார்த்து இயேசு அழுதது போல நாம் செய்கிற தவறுகளை பார்த்து அவர் அழுகிறார். அவரை அழ வைக்க கூடாது
என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அவர் அழுது விடுவார் என்று நாம் நினைக்கும் போது நம்முடைய உள்ளத்துல வேதனை உணர்ச்சி வர வேண்டும். அந்த வேதனை உணர்ச்சி தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படிப்பட்ட பயமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை இதுவரைக்கும் நாம் சரியாக புரிந்து கொள்ளாததுனாலே தேவன் அடித்து விடுவாரோ என்று பயந்திருந்தார். அந்த எண்ணத்தை நாம் மாற்றிவிட்டு இந்த தேவன் நம்ம மேல் அன்புள்ளவர், நம்மை அடிப்பதற்காக காத்திருக்கிறவர் அல்ல, நம்மை அரவணைப்பதற்காக அவர் காத்திருக்கிறார், நம்மோடு வந்து பழகுவதற்காக அவர் காத்திருக்கிறார், நம்மோடு பேசுவதற்காக காத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். இந்த நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கு நாளில நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இப்போதும் கூட விசாரணை நடக்கிறது என்பதை வைத்து பல சமயங்களில நமக்கு பயம் உண்டாகிறது. ஆனால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு பயம் தேவையில்லை, நமக்கு தைரியம் உண்டாக வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் தேவனுடைய அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். அவர் அன்புள்ளவர்களாக அன்புள்ளவராக இருப்பது போல நாமும் அன்புள்ளவர்களாக இருந்தோம் என்றால் நியாயத்தீர்ப்பை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. தேவன் மேல் நமக்கு எவ்வளவு நெருக்கமான உறவு இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். அடுத்த வருஷம் சொல்வது மிகவும் முக்கியமான ஒன்று. அன்பிலே பயம் இல்லை. அன்பிலே பயம் இல்லை. எந்த பயத்தை பற்றி பேசுகிறார்? அடித்து விடுவாரோ என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அன்பில இன்னொரு பயம் இருக்கும். அவரை வேதனைப்படுத்துவோமோ என்கிற பயம் நமக்கு இருக்கும். பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பின் பூரணப்பட்டவன் அல்ல. தேவன் நம்மை அடித்து விடுவார், இந்த விசாரணையிலே நம்முடைய கதி என்ன ஆகும் என்றெல்லாம் பயப்படுகிற தன்மை நமக்கு இருக்கும் என்றால் நாம் அன்பிலே பூரணப்படவில்லை என்றுதான் அர்த்தமாகிறது. அன்பிலே பூரணப்பட்டிருந்தால் இந்த பயம் நமக்கு தேவையே இல்லை. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையிடத்தில் நடந்து கொண்ட விதத்தை குறித்து நான் வாசிப்பேன். அவன் என்ன சொன்னாலும், அப்பா என்ன சொன்னாலும் அந்த பையன் கேட்பதாக இல்லை. இங்கே போகாதே என்றால் போவான், இங்கே வராதே என்றால் வருவான், இதை செய்யாதே என்றால் செய்வான், செய் என்றால் செய்ய மாட்டான். இப்படி மிகுந்த சேட்டை செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் அவன் இவ்வாறு தவறு செய்து விட்டு வீட்டிற்குள்ளாக நுழைந்த போது கையில ஒரு பெரம்போடு கூட அப்பா காத்திருந்தார். அவனை பிடித்து எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றார். தனி அறையிலே போட்டு கதவை பூட்டினார். இப்பொழுது பெரம்பை மகன் கையில கொடுத்தார். என்னை அடி என்று சொன்னார். நான் அடிக்க மாட்டேன் என்று சொன்னான். இல்லை இல்லை, என்னை அடி, இனிமேல் நீ தவறு செய்யும் போதெல்லாம் என்னை அடித்தாக வேண்டும். இந்த பிறந்தனாலே அடிக்கிறது போன்ற ஒரு வேதனை தான் எனக்கு உண்டாகிறது, அதனால் என்னை அடி சொல்கிறார். அப்பா நான் அடிக்க மாட்டேன், இனிமேல் தவறு செய்ய மாட்டேன், நீங்க வேதனைப்படாதீர்கள் என்று கட்டிப்பிடித்து அழுதான். இன்றைக்கு நாம் பாவம் செய்யும் போது தேவனை வேதனைப்படுத்துகிறோம் என்று நினைக்கிறோமோ அன்றைக்குத்தான் நாம் பாவம் செய்யாமல் இருக்கோம். அதுவரை நாம் செய்கிற பாவங்களுக்கு நியாயம் கற்பித்துக் கொண்டுதான் இருப்போமே தவிர நாம் மாறமாட்டோம். தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்வோம். தேவன் நமக்காக எப்படிப்பட்ட வேதனைகளை எல்லாம் அனுபவித்தார் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். அந்த யோசனை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். இரண்டு விதமான பயங்களில் எந்த பயம் நம்மிடத்தில் இருக்கிறது? எனக்கு ஆபத்து வரும் என்கிற பயமா? தேவனுக்கு வேதனை வரும் என்கிற பயம்? எந்த பயம் நம்மிடத்தில் இருக்கிறது? கர்த்தர் நமக்கு சரியான பயத்தை புரிந்து கொள்வதற்கு தேவையான ஞானத்தை தருவாராக. ஆமென்.